ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு நே ஹாட் லூப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சக்குரா ஃப்ளவர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ நான் இதில் வந்துட்டு 5 செயின்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, நான் 5 செயின்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு போட்ட செயினில் போய்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், சென்டர் அந்த மாதிரி ஹோல் இருக்கும். ஓகேவா, இந்த ஹோல் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 6 செயின்ஸ் நான் போட்டுக்கிறேன். 3 4 5 and 6 செயின்ஸ் நான் போட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா யானை ஓவர் பண்ணி இந்த ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா நமக்கு 2 லூப்ஸ் இதில் இருக்கும். அந்த 2 லூப்ஸ்லையுமே அதாவது 6 செயின்ஸ் போட்டுருந்தோம் இல்லையா, அந்த 6 செயின்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேலே பிடிச்சி இழுக்கணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 லூப்ஸையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 செயின் ஆட் பண்ணிவிட்டு பைக்காட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுல டாப்பில் இருக்கிற செயினில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இதுக்கு பேர் தான் பைக்காட் ஸ்டிச். நான் தனியாக ஒரு வீடியோ நான் அதுக்கு போடுறேன். பைக்காட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம பண்ணுறோம். யானை ஒர்க் பண்ணி இந்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டு 2 லூப்ஸையுமே நம்ம வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஹைட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸையும் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்போது செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பைக்காட் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செயின் 6 போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 and 6 செயின்ஸ் போட்ட உடனே சேம் அதே ரிங்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் 4 டைம்ஸ் இனிமேல் பண்ண போகிறேன். டோட்டலாக 5 டைம்ஸ் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 4 டைம்ஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி 6 செயின்ஸ் போடலாம். திரும்ப நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 டைம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து புல்லப் பண்ணுங்கள். அந்த செயினுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டாக இருக்கணும். நல்லா மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யானை கிராப் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 2 லூப்ஸையும் வெளியே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸையும் வெளியே எடுக்கிறோம். ஸோ செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு பைக்காட் ஸ்டிச். ஓகே, சிம்பிள் தான். 5 மினிட்ஸ்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா இதே மாதிரி நம்ம ஒரு பெட்டலில் 2 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு பெட்டல் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸையும் வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸையும் வெளியே எடுத்துக்கலாம். செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு டாப்பில் போய்ட்டு பைக்காட் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டா முடிஞ்சுது இந்த மாதிரி. ஸோ செயின் 6 போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா செகண்ட் இது முடிஞ்சுது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் 5 ஃபுல்லாக பண்ணிட்டேன். சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியான ஐ ஷேடோ பேலட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளவரோட எஃபெக்ட் கொடுக்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபேவரட்டான கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக இருக்குல்ல கார்னரில் இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்மெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, ரொம்ப அப்ளை பண்ண வேணாம், லைட்டாக ஸ்மெஷ் பண்ணால் போதும். ஜஸ்ட் அதோட சென்டராக அந்த எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலர் இல்லாத ஸ்பேஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மெஷ் பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அவ்வளோதான், நமக்கு வந்து சக்குரா ஃப்ளவர் ரெடி ஆகிடும். சூப்பராக சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணி கூட போடலாம். ஓகேவா, ஓகே. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய க்ராசரி டியூட்டோரியல் வீடியோ பார்க்கணுன்னா டினே ஹாட் லூப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.